ஃபுல்லா தான் ஒர்க் பண்ணீங்க, கிராண்டா ஒர்க் பண்ணீங்க. இதுல ஏதாவது ஒரு ஒர்க் உங்களுக்கு வந்து மேடம் போட்டு தந்தாங்களா இதுல? இல்ல நானே தான் எல்லாமே நீங்க தானே பண்ணீங்க. ஏதாவது மிஸ்டேக்னா அவங்க சொல்லிடுவாங்க, பிரிச்சுட்டு இப்படி போடுங்க, ஃபினிஷிங் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்க பிரிச்சுட்டு ஃபினிஷிங் வச்சு போட்டுருவோம். எல்லாமே என்னோட ஒர்க் தாங்க. கிளாஸ் உங்களுக்கு அவங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கிளாஸ் ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை கேட்டாங்கன்னா கோவப்படுறாங்க, சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா ஒரே நாள் 10-20 ஸ்டிச்சு சொல்லி தந்துட்டு கொஞ்சம் தப்பாக இருந்தால் கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்க கிளாஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரை உங்களுக்கு கிளாஸ் என்ன ரீதியில் அவங்க சொல்லி தராங்க? இல்லை, நான் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வச்சு அவங்க ஃப்ரெண்டாக பேசினாங்க. இன்னொன்று புரியலனாக்கோ பொறுமையாக உட்காந்து இது போடுங்க, இப்படி தான் வரும்னு ட்ரை பண்ணால் தான் வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ட்ரை பண்ண அந்த அளவுக்கு வந்துருச்சுங்கண்ணா. எங்களுக்கு ஓகே, அவங்க ஃப்ரெண்டாக தான் இந்த வச்சு பழகியிருக்காங்க. எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. எல்லாம் நல்ல எது கேட்டாலும் டவுட் எப்போ கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. அதில் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நான் அவங்கள்ட்ட டவுட் கேட்கலன்னா தான் திட்டுவாங்க. ஆமாம், நம்ம தப்பு பண்ணோம், ஏன் நீங்கள் கேட்டு போகல, இந்த கேட்டுருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் மிஸ்டேக், அப்போ நீங்கள் சரி பண்ணிக்கலாம்ல, இப்போ திருப்பி நீங்கள் பிரிக்கணும் இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க தவிர்த்து மற்றபடி ஏன் கேட்டுலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க எங்கள்கிட்ட. இப்போ வந்து இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் ப்ளவுஸ் போட்டு இப்போ இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்து உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, எல்லாருமே என் ஃப்ரெண்டு ஒரு டைலர் பொண்ணு இருந்தாங்க, எங்கள் ஊர்லேயே ஒரு 2 பேர் போடுறாங்க. அவங்ககிட்ட பார்த்துட்டு என்னைய பார்த்து சொன்னாங்க, உனக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது, அவங்களுக்கு ஃபினிஷிங் சரியில்லை, நல்லா போனது ஃபினிஷிங் தான் முக்கியம், அது ஒன்று கரெக்டாக வந்திருக்குவியா, நல்லா சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினிஷிங் ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸுக்கு போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்க, அந்த ப்ளவுஸை காமிங்க ஒரு வாட்டி. இது வந்து ரெஃபருக்காக சொன்னது. இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸ் அங்கே வந்து ஆல்ரெடி கிளாஸ் முடிச்சவங்க, இந்த ப்ளவுஸ் இதை வந்து நான் பண்ணல, உங்களுக்கு வந்து நீங்களே சொன்னீங்க இது வந்து பேக் நெக்கு நம்ம என்ன பேட்டர்ன் போடுறோமோ அதான் ஸ்லீவில் போடணும், அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மாற்றிட்டீங்க. வீடியோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. இப்போ எந்த டிசைன் இங்கே கொடுத்துட்டு எது கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லி தரல, இது எனக்கு கிளியராக தெரியல. அப்போ இங்கே ஒரு பேட்டர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? அது மாதிரி ஜரி லோடு போடுறது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஃபினிஷிங் இல்லாமல் இது எப்படி போட்டிருக்கீங்க பாருங்கள். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற ப்ளவுஸில் எப்படி போட்டிருக்கீங்க? ஆமாண்ணா, இதில் எப்படி இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுண்ணா. இது வந்து ஒரு ஃபினிஷிங்கோட நெருக்கமாக இருக்குது. இது வந்து பெருசாக போட்டோன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் எப்படி இது ஃபினிஷிங்காக இருக்குது, இது ஃபினிஷிங். இப்போ நீங்கள் 2வது ப்ளவுஸ் போட்டதுலேயே அதையே எடுத்துப்போமே. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது? இது வந்து ஒரு ஃபினிஷிங்கோட இருக்குன்னா ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கு. இந்த கிளாத் எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த கிளாத் எல்லாம் தனியாக தெரியுதா? இங்கே பாருங்க, இதில் உங்களுக்கு அப்படி ஏதாவது எங்கேயாவது தெரியுதா? இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. கரெக்டாக அந்த ஃபினிஷிங்கோட வரும். அது மாதிரி ஸ்லீவுக்கும் இந்த லோட போடணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லி தரல. இப்போ இதை பாருங்க, இந்த இடத்துல இவ்வளோ கிளியராக இல்லை, இந்த இடத்துல இவ்வளோ ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு துணி நிற்குது. இந்த ஸ்லீவ் எல்லாம் எப்படி இருக்கு? இப்போ இதோட ஸ்லீவில் பாருங்க, உங்களுக்கு எங்கேயாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? இதில் இருந்து தெரியுதுங்க. ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு இது புரியுது? அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. இது வந்து இங்கே தான் கொண்டு வரணும், இப்படி தான் நெக்கு பேட்டர்ன் தான் கைக்கு கொண்டு வரணும் தெரியாது. நான் அன்னைக்கு ஏனோ தானே போட்டேன். ஆனால் இப்போ வந்து ப்ராப்பராக தெரியும்.